அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8க்கு உண்டான வேறு லெவலில் ஒரு புறமோ வந்து வெளியே வந்திருக்கு. நாளைக்கு வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து அந்த வீட்டை வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு புறமோ விஜய் சேதுபதி சார் வந்து வேறு லெவலில் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே தாடி மீசையெல்லாம் வந்து சேவ் பண்ணிட்டு அப்படியே வேறு லுக்கில் வந்து இருக்கார். நம்ம எப்போயுமே அவர் தாடி மீசையோட பார்த்து அப்படி வந்து பார்த்துருப்போம். இப்போ அப்படியே மாறி வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேறு லுக்கில் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே வீடு ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீடை பார்க்கும்போதே செம பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெரியும் சுமால் பாஸ், பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி போன சீசனில் வந்து ஓரளவுக்கு வந்து கொண்டு போனாங்க. இந்த சீசனில் அதே மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. டீமன் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் வீடு பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டமாக செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆட்களும் ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் புது ஆட்கள் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் விஜய் டிவி ப்ரொடக்ட் தான். அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. எல்லா பேருமே இந்த இடம் பிக் பாஸ் சீசன் 8 வர்றவங்கள ஒரு 2-3 பேர் புது வெளியே வந்தால் அதிகம் விஜய் டிவி இல்லாத ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சுனிதாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து விஜய் டிவி ப்ரொடக்டாக வந்து இருக்கிறாங்க. ரைட்டு, அப்போ ஆட்கள் புதுசுங்கிறாரு. அவங்களும் ரெடி, பார்க்கலாம் சரி ரைட்டு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நானும் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து வேறு லெவலில் வந்து மாதம் வந்து நிற்கிறாரு. அவரை பார்க்கும்போதே வந்து ஒரு ஃபயர் வந்து வருது. இப்போ தாண்டா ஒரு ஃபயர் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொமோலாம் வந்து ஒன்றும் ஒரு சொத்த ப்ரொமோ வந்து இருந்துச்சு. அது மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டாங்களா, அந்த ப்ரொமோ ஓரளவுக்கு ஓகே, கான்செப்ட் வைஸ் ஓகே. அதுக்கப்புறம் ப்ரொமோ வந்து வரல. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொமோ பார்க்கும்போது மாசாக இருக்கார், நானும் ரெடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறது அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வீடு வந்து அழகாக இருக்குது, வீடு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த வீடை பார்க்கும்போதே தெரியுது நல்லா ஏதோ ஒரு பிரம்மாண்டமாக அந்த யூவிபி செட்டில் வந்து நல்லா போட்டிருப்பாங்க போல இருக்குது. அதை அப்படியே கேமரா ஜூம் பண்ணி அப்படியே கொண்டு போய் வந்து காட்ட பார்க்குறாரு. அந்த கேமராமேன் உடனே திருப்பு நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 இருக்குது, அதனால் திருப்பு அப்படின்னு சொல்லி அதோட வந்து முடிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. பிக் பாஸ் சீசன் 8க்கு உண்டான அந்த ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு இந்நேரம்லாம் வந்து பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே இந்த டான்ஸு அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து உள்ளே வந்து போவாங்க. இதெல்லாம் போன சீசனில் வந்து கமல் சார் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணார். அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஹோஸ்ட்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வந்து அதே மாதிரியே வந்து விஜய் சேதுபதி சார் அந்த லுக்கில் பார்க்கும்போது இந்த இடம் வந்து அபாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ஃபஸ்ட்டு வந்து 4:30லேருந்து 6 மணி வரையும் எக்ஸ் கண்டஸ்டன் பழைய போட்டியாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ரசிகர்கள் வச்சு ஒரு விவாதமாக நடந்துச்சு இல்லையா, அதான் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 6 மணிலேருந்து இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இதில் வந்து இந்த போகிற போட்டியாளர்களாக வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பல ரூமர் வந்து சுற்றுது. அதுக்கெல்லாம் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி எப்போ வரும் நாளைக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீசன் முழுக்க நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதனால் உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.